அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். இறைவா, ஒப்பற்ற உண்மையான தலைவர், உலகங்கள் அத்தனைக்குமான ஒரே இறைவன், உன்னை உண்மையாக உறுதியாக நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் உன் மீது அன்பும் உன் கடமைக்கு அடிபணிகின்ற பண்பும் கொண்டவர்களாக ஆக்கி அல்வாயாக. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்குமான அழகிய முன்மாதிரி, வழிகாட்ட வந்த மணிவிளக்கு, எங்கள் உயிருக்கு மினிய உத்தமர், அந்த பெருமகனாருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை எப்போதுமே எங்களுக்கு நீ அல்வாயாக. அன்பு மிகுந்திட்ட அன்பு பெருமக்களே, புனித ரமலானில் பயணிக்கிறோம். நோன்பு துறப்பதற்கான ஆயத்த பணிகளில் நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே நாம் பாக்கியமிக்கவர்கள். ஹைர உம்மத், மிகச்சிறந்த ஒரு சமுதாயம், நடுநிலை சமுதாயம், மறுமையில் மற்றைய சமுதாயங்களுக்கு சான்று கூறுகின்ற ஒரு உன்னதமான இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவேதான் நம்மை நாம் பண்படுத்த வேண்டும். எண்ணங்களையும் இதயங்களையும் பேச்சையும் பார்வையும் வாழ்க்கையும் நடத்தையும் நாம் பண்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாமாக அவன் நடமாட வேண்டும். முஸ்லிம்களை வைத்து இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்றைக்கு முஸ்லிம்களை வைத்து முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய சொல் செயல் பேச்சுக்கள், பண்பாடுகள், குணங்களை வைத்து மற்றவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்கின்றார்களோ, இஸ்லாத்தினுடைய பொற்காலம். அதனாலேதான் வாழ்க்கையில் நம்முடைய நிலைகளிலே பாவங்களிலிருந்து மீண்டிருக்க வேண்டும். தவறுகளிலிருந்து நாம் நிச்சயமாக நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இது புனிதமான மன்னிப்பின் நாட்கள். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய இதயபூர்வமான பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற நாட்கள். இனியவர்களே, பாவங்கள் மனிதனின் இயல்புகளாகி வருகின்ற இந்த காலகட்டத்திலே 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாவங்கள் பற்றி பெருமானார் பேசியிருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்த அந்த மக்கள் ஒளிமயமான பேச்சை கேட்டு வெளிச்சத்திற்கு வந்தார்கள். நபிகளார் எச்சரித்தார்கள். பெரும் பாவங்கள் பற்றிய எச்சரிக்கையுடன் கூடிய பட்டியலை நபிமொழி ஒன்று நம்முடைய சிந்தனைக்கு தருகிறது. அழிவின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் 7 பெரும்பாவங்களை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். 1, இறைவனுக்கு இணை வைத்தல். 2, பில்லி சூனியம் செய்தல். 3, அநியாயமாக கொலை செய்தல். 4, ஆதரவற்ற அனாதைகளின் சொத்துகள் பொருள்களை அநியாயமாக அபகரித்தல். 5, வட்டி பொருளை உண்ணல். 6, உணர்வுகளுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் போரில் புறமுதுகு காட்டி ஓடி சுயநலத்தோடு தன் உயிரை காத்துக்கொள்ளல். 7, கற்பொழுக்கம் உள்ள பெண் மீது அபாண்டமாக அவதூறு கூறல். இவை அனைத்தும் கொடூரமான பெரும்பாவங்கள் ஆகும். சிலவற்றை இறைத்தூதர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவையன்றி பெரும்பாவங்களின் பட்டியல் இன்னும் இருக்கவே செய்கின்றது. இறை தூதரிடம் பாடம் பயின்ற ஹஸரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று சொல்லுகின்ற அந்த அறிவார்ந்த நபித்தோழர் 70 வரை பாவங்களை, பெரும்பாவங்களை பட்டியலிடுகின்றார். பாவங்களில் மிக பெரும் பாவம் ஏக இறைவனாம் அல்லாஹுக்கு இணை வைத்தலாகும். படைத்திட்ட இறைவன் ஒருவன் இருக்க, அவனால் படைக்கப்பட்டவைகளை அந்த இறைவனுக்கு இணையாக்குவது மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்று அறிவிக்கிறது 4வது அத்தியாயம் 48வது. இறைவனுக்கு இணை வைப்பது நிச்சயமாக அக்கிரமும் அறிவீனும் ஆகும். 31வது அத்தியாயத்திலே 13வது வசனம். இறைவனுக்கு அல்லாமல் பிறர் மெச்ச போற்ற முகசுதியாக செயல்படும் காரியங்களும் ஒரு வகையான இணை வைத்தலார். ஒவ்வொரு நல்ல காரியமும் அறச்செயலும் இறைவனுக்காகவே செய்யப்பட வேண்டும். அநியாயமாக ஒருவரை கொலை செய்தல் மாபெரும் பாதக செயலாகும். கொலை பல நிலைகளில் செய்யப்படுகின்றன. கொள்ளையடிக்கும் போது,
வஞ்ச வைத்து பழி வாங்கும் போது, கோபவரி கொப்பளித்து ஆத்திரம் தலைக்கேறும் போது, தவறாக எதிர்பாரா வண்ணம் விழும் கொலைகள் அனைத்தின் விளைவுகள் பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தும். பெண்கள் விதவையாவதும், பெற்றோர் மகனை இழப்பதும், தொழிற்கூடம் அதை தோற்றுவித்தவனை இழந்து ஸ்தம்பிப்பதும் இதன் விளைவுகளில் சில. யாரேனும் ஒருவனை அநியாயமாக கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை நரகம்தான். அதில் அந்த கொலைகாரன் நிரந்தரமாய் தங்கிவிடுவான். இறைவன் அவன் மீது கோபம் கொண்டு அவனை சபித்து விடுவான். மகத்தான பயங்கர வேதனையையும் மறுமையில் அவனுக்கு சித்தப்படுத்தி இருக்கின்றான் இறைவன். 4வது அத்தியாயம் 93வது வசனம். பூமியில் கொலைபாதகம் செய்யும் கொடிய பாவிகளுக்குரிய தண்டனை மறுமையில் நிரந்தர நரகமே என எச்சரிப்பதோடு, அருளாளன கோபமும் சாபமும் அவனை சார்கின்றது எனவும் அறிவிக்கின்றது இந்த வசனம். இவ்வுலக வாழ்விற்கு ஒரு முடிவுண்டு, ஆனால் மறுமையின் வாழ்க்கையோ முடிவற்றது. அங்கு அனுபவிக்கும் தண்டனைக்கு முடிவில்லை. ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது மனித இனத்தையே கொலை செய்வதாகும். இது பயங்கரமானதாகும். இறைவனது இந்த பூமியில் முதலாவதாக கொலை செய்தவர், மனித இரத்தத்தை சிந்த செய்தவர் ஆதமின் மகன் காபில் என்பவராவார். தன் உடன் பிறந்த தம்பியாம் ஹாபிலை கொலை செய்தார். கொலைகளை ஆரம்பித்து அறிமுகப்படுத்தினார். உலகில் விழும் ஒவ்வொரு கொலையின் பாவத்தின் பங்கு அவரை சென்றடைகிறது என்றார்கள் செம்மல் நபிகளார். எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் சிலரை கொலை செய்கிறார்கள். சின்ன சின்ன வாய் தகராறுகளுக்காக வேண்டி, கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி கொலை நிகழ்விடுகிறது. இதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எனவேதான் பாவங்கள் இறைவனிடத்திலே முறையிடப்பட வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான புனிதமான நாட்களாக இந்த ரமலானியே நடுப்பத்து நாட்கள் இருக்கின்றன. ரப்பனா இஸ்ஸில்லனா வலா துஅஸ்ஸில்லனா பிரஹ்மதிக யா ரப். اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين وابتل العروق وثبت الاجر ان شاء الله. சோர்வு அகன்று விட்டது, நரம்புகள் எல்லாம் குளிர்ந்து விட்டன. அல்லாஹ் நாடினால் இந்த நோன்பிற்கான கூலியும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹும்ம லக ஸும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இறைவா, உனக்காகவே நோன்பிருந்தேன். என் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நீ வழங்கி இருக்கின்ற இந்த உணவை கொண்டு இந்த நோன்பை துறக்கிறேன். இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.